முதற்கண் வணக்கம். ஐயா கருத்தரங்கம் நடத்த வேண்டும் என்று கேட்டவுடனேயே இந்த அரங்கத்திற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லி சொன்னார். அதன் அடிப்படையில் செய்திருக்கிறோம். எங்களது திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் தலைவர் அவர்கள் இன்றும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். சங்க நிர்வாகிகளை கௌரவிப்பதற்காக வர உள்ளார். இந்த அருமையான காலை வேளையில் சந்திரநாடி என்ற அற்புதமான விஷயத்தை எனக்கு ஜோதிடக் கலையில் கற்றுக் கொடுத்த எமது ஆசான் ஜி.கே. ஐயாவை இருகரம் கூப்பி வணங்கி, இந்த சந்திரநாடி என்பது அனைவரும் இன்று பேசிக்கொண்டுள்ளோம். அனைத்து கருத்தரங்கிலும் இந்த சந்திரநாடியை பற்றி பேசுகிறார்கள். எந்த அளவிற்கு இந்த சந்திரநாடி அனைவரையும் போய் சேர்ந்துள்ளது என்பது இதிலிருந்து தெரிய வரக்கூடிய கருத்து. சந்திரநாடியினுடைய விதிகள் அடிப்படையில் எந்த ஒரு ஜாதகத்தையுமே பார்த்த உடனே உங்களுக்கு பளிச்சுன்னு பதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதில் அடங்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், நம்ம சதயம் அஸ்ட்ரோ டிவி மூலியமாக எனக்கு சென்னையிலிருந்து 2 கருத்தரங்கள் மட்டுமே பேசியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 10 நபர்கள் எனக்கு யூடியூப் மூலியமாக ஆன்லைன் வாயிலாக என்னிடம் ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு கூட ஒரு நண்பர் கள்ளக்குறிச்சியிலிருந்து இந்த சந்திரநாடியை எனக்கு கற்று தருவீர்களா என்ற அடிப்படையில், எப்பொழுது வகுப்பு போடுவீர்கள் என்ற அடிப்படையில் என்னை அழைத்து விவரத்தை கேட்டறிந்தார். அதனால் சந்திரநாடி என்பது சரியான ஒரு பாதையில் ஜாதகத்தை பார்த்தவுடன் அவருடைய நாடியை பிடித்து சொல்லக்கூடிய, அப்படியே ஜெராக்ஸ், அவருடைய மனசை அப்படியே படிக்கலாம். இது எங்கள் குருநாதருடைய வார்த்தை, அப்படியே அப்படிம்பார். எப்படி? அதற்கான விதிகள் என்ன? ஜாதகத்தை கொடுக்குறாங்க. அன்றைய கோச்சார சந்திரன் எந்த கட்டத்தில் பயணிக்கிறது, எந்த ராசியில் பயணிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய ஜனனகால கிரகம் என்ன, ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கணும். அதனுடைய கேள்வி காரகத்துவம் தான் கேள்வியாக வரும். அந்த காரகத்துக்குண்டான பதில் அந்த கிரகத்தின் கோச்சாரமும் அதனுடைய தசா புத்தியுமே அதற்கு பதிலை சொல்லும். இரண்டாவதாக, பிறந்த காலத்தில் ஒரு கிரகம் பலமாக இருக்கு, கோச்சாரத்தில் ஆனால் பலவீனமாக இருக்குன்னு வச்சுங்க. அப்போ அந்த பிறந்த கால கிரகம் பலம் இழந்த நிலையிலேயே அதற்கு பலனை உரைக்கும். உதாரணத்துக்கு சூரியன் உச்சமாக இருக்கார், அன்றைய கோச்சாரத்தில் சூரியன் துலாத்தில் போயிட்டுருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த கிரகத்தின் மீது சந்திரன் பயணிக்கிறார் என்றால் அந்த சூரியனுடைய காரகத்த கேள்விகள் அந்த கோச்சாரத்தில் அந்த ஜனகால சூரியனுக்கு இன்றைய கோச்சார சூரியன் எங்கிருக்கிறார் என்பதை கண்டறிந்து அந்த கிரகம் தனது பலவீனமான பலனையே தரும் என்பது விதி. இன்னொரு கிரகம் ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு வச்சுங்க, கோச்சாரத்தில் அதுக்கு நல்ல அருமையான உச்சத்திலேயோ ஆட்சியிலேயோ ஸ்தான பலத்திலேயோ இருக்கிறது என்றால் அது பலமான அருமையான விஷயத்தை பலமுடன் செய்யும் என்பதே விதி. இப்படி ஒரு கேள்வியினுடைய காரகத்துவத்தை சார்ந்த அந்த கிரகத்தின் காரகத்துவத்தையும் அந்த பாவாதிபதியும் அந்த சந்திரன் கேள்வியும் பதிலுமாக சுட்டிக்காட்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கேள்வியை சுட்டிக்காட்டிய கிரகங்களின் கோச்சாரமும் அதனுடைய நடப்பு தசா புத்திகளுமே அதற்கு பதில் உரைக்கும். அந்த அடிப்படையில் சந்திரநாடியை இந்த விதிகளை கொண்டு சிறப்பாக பலன் உரைக்கலாம். சரி, இவ்வளவுதானா அப்படின்னா, நேற்றைக்கு நைட்டு ஒரு 9:30 எனது நண்பர் ஃபோன் பண்ணி
எனக்கு இந்த நிகழ்வு நடந்தது, உங்களால் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்று கேள்வி வைத்தார். அந்த கேள்விக்கு உடனடியாக பதில், அடுத்த ஒரு 5 நிமிடங்கள 3 நிமிஷம் அந்த ஜாதகத்தை, அவருடைய ஜாதகம் என்னுடைய இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் சொல்கிறேங்க, தேவைப்பட்டால் நோட் பண்ணிங்க. என்ன அவருக்கு நடந்தது? அவருடைய டேட் ஆஃப் பர்த்து 22/5/1946. பிறந்த நேரம் காலை 7:38. பிறந்த இடம் பள்ளிப்பாளையம், ஈரோடு. இது ஆண் ஜாதகம். நேற்றைய கோச்சார சந்திரன் ரிஷபத்தில் 3 டிகிரியில் பயணித்தார். அப்பொழுது சூரியனையும் ராகுவையும் தொட்டுக்கொண்டு பயணிக்கிறார். இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம், சந்திரன் எங்கு பயணிக்கிறார்? இன்னொரு டேட் ஆஃப் பர்த், ரைட். 22/5/1946 காலை 7:38. பிறந்த இடம் பள்ளிப்பாளையம், ஈரோடுன்னு போட்டாவே வந்துடுங்க. சரிங்க, நம்மளுடைய சந்திரநாடி விதிப்படி சந்திரன் எந்த கிரகத்தின் மீது எந்த பாவகத்தின் மீது போய்கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது, சந்திரன் நேற்றைய 3 டிகிரியில், அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தில் பாஸ் ஆகிட்டு இருக்காரு. அங்கே சூரியன் 7 டிகிரி, ராகு 28 டிகிரி, ஆப்போசிட்டில் கேது 28 டிகிரி. இது ஒரு நிலை. முதல் கேள்வி, இவர் சூரியனின் காரகத்துவத்தை தான் கேள்வியாக கேட்க முடியும். ஒன்று. இதற்கு அடுத்ததாக இரண்டாவது கேள்வியாக இந்த ராகு கேது இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவர் தொடுவார். மூன்றாவதாக, இது திசா புத்தியாக இருக்கும் பட்சத்தில் இந்த நிகழ்வு உறுதியாக நடக்கும். இது 3 விதிகள். அந்த அடிப்படையில் கோச்சாரத்தில் ஒரு கிரகத்தின் பலனை எடுக்கும் பொழுது சந்திர நாடியில் இந்த பாகை முறையும் பயன்படுத்துவோம். பாகை முறையும் சந்திர நாடியும் பின்னி பிணைந்தது. அப்பொழுது பலன் துல்லியமாக கிடைக்கும். அந்த அடிப்படையில் நேற்றைக்கு சந்திரன் 3 டிகிரி, சூரியன் 3 டிகிரி கும்பத்தில் பயணிக்கிறார். நீங்கள் கட்டம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பயணிக்கிறார். அங்கே சனி 14 டிகிரி. கோச்சாரத்தில் மாந்தி விருச்சக கட்டத்தில் கேது மீது பயணம் 21 டிகிரி. இந்த அமைப்பு ஐயாட்ட சொன்னேன், ஐயா இது சூரியன் மீது பயணிக்குது, இது சூரியனுடைய செயலாக தான் நீங்கள் கேட்குறீங்க. சூரியன் 3 டிகிரி, சந்திரன் 3 டிகிரி, இதில் ஏதோ முக்கியமான நிகழ்வு உங்களுக்கு நடந்திருக்கு. சரி சொல்லுங்கள், என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னார். சரி ரைட் ஐயா, இந்த சூரியன் சனி இரண்டும் கும்பத்தில் பயணிக்கிறது. இவருடைய லக்னம் மிதுன லக்னம். 9ஆம் இடத்தில் பயணிக்கூடிய 9ஆம் பாவகத்தில் பயணிக்கூடிய சனியும் சூரியனும். இங்கே ஆயுள்காரகன் சனி சூரியன் என்ற பகை கிரகத்துடன் பயணிக்கிறது. கோச்சாரத்தில் பயணிக்கிற சனியும் புதனையும் இந்த செவ்வாய் கிரகம் என்பது கடகத்தில் 21 டிகிரியில் 8ஆம் பார்வையாக சனியையும் சூரியனையும் பார்க்கிறது. ரைட். இங்கே சந்திரனுடைய கோச்சார சந்திரனின் பார்வை நேரடியாக மாந்திக்கு 7ஆம் பார்வையாக பார்வை அடைகிறது. இந்த அடிப்படையில் ஐயா உங்களுக்கு உயிருக்கு பாதகமான ஒரு கண்டம் நடந்திருக்கும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டது. எப்படி, எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னார். மாந்தியினுடைய கோச்சார மாந்தியினுடைய நேரடி பார்வை 7ஆம் பார்வை
சந்திரனுக்கு. முதல் விதி. இரண்டாவதாக, செவ்வாயினுடைய பார்வை 8ஆம் பார்வையாக ஆயுள்காரகன் சனியையும் சூரியனையும் பார்க்கின்ற அமைப்பு. இந்த அடிப்படையில் சூரியன் காரகத்துவம் கொண்ட தொந்தரவு தான் உங்களை தொந்தரவு பண்ணியிருக்கிறது என்று அழுத்தமாக சொன்னேன். அந்த சூரியனின் காரகத்துவம் என்னவென்றால் அதற்குண்டான நோய்கள். காலபுருஷ தத்துவப்படி வச்சு எடுக்கிறப்போ எல்லா கிரகத்துக்கும் நோய்களை எடுக்கலாம். அந்த அடிப்படையில் சூரியனுக்கு உண்டான கண்கள், முதுகெலும்பு, நம்ம கனவுகள், கற்பனையால் வரக்கூடிய நோய்கள், நம்ம உடம்புல நிற்காம இயங்கிக் கொண்டிருக்கும் உறுப்புகளின் தன்மை, உறுப்புகளால் இயங்கக்கூடிய செயல்கள், இந்த அடிப்படையில் இருதயத்தின் இயக்கமும் மூளையின் இயக்கமும் நிற்காமல் செயல்படக்கூடிய அமைப்பு. இந்த சூரியன் காரகத்துவம் தான் இந்த நோய். இந்த நோய் என்ன பண்ணியிருக்கிறது என்றால் அவருக்கு சுகர் லெவல் ரொம்ப கீழாக 40 டிகிரி கீழே வந்துருச்சு, 40 பாயிண்ட் கீழே. அவர் ஒரு மருத்துவர். அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு நபர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போதே நேற்று மதியம் நடந்திருக்கு, எனக்கு இரவு கூப்பிட்டு கேட்டார். இவருக்கு வாய் குளறி இருக்கிறது, சொல்லும் பதிலில் தெளிவில்லை, கண்ணை கட்டுகிறது, மயக்கமாக வருது என்று உணர்ந்து கொண்ட உடனே சர்க்கரை அள்ளி வாயில போட்டிருக்கார். உடனடியாக சுகரை ஏற்றக்கூடிய 20 பாயிண்ட் கொண்ட ஒரு ஐவி போட்டிருக்கார். மறுபடியும் செக் பண்ணுறப்போ சுகர் ஒரு 90 லெவல் வந்திருக்கு. ஆபத்திலிருந்து தப்பித்து கொண்டார். ப்ரொவைடட் அவர் ஒரு டாக்டர். அந்த மருத்துவராக இருக்கும் சமயத்தில் அவர் அதை கவனித்ததால் தப்பித்தார். மாரகத்துக்கு ஒப்பான கண்டம் சந்திரனின் நேரடி பார்வையில் மாந்தி சென்றதும் எந்த நோய் அவரை தாக்கியது என்பது அங்கே சூரியன் இருக்க சந்திரன் பயணிக்க அந்த சூரியன் சரியாக 3 டிகிரியில் சூரியனும் கோச்சார சந்திரனும் இரண்டும் ஒரே டிகிரி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஒரு கிரகம் கோச்சாரத்திலும் சரி ஜனகாலத்திலும் சரி ஒரே ஒரு டிகிரியில் பயணிக்கும் பொழுது உறுதியாக ஒரு செயலை செய்தே தீரும். உங்களுடைய ஜாதகத்தில் செக் பண்ணீங்க ஒவ்வொரு நாளும். ஸோ இந்த அமைப்பில் அவருக்கு சொன்ன உடனே ஆமாங்க இதுதான் நடந்தது, இந்த பிரச்சனை தான் நடந்தது, நான் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நைட் 10 மணிக்கு பேசி முடித்தார். அவர் யாரும் அல்ல, எங்களது கௌரவ தலைவர், திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் தலைவர் டாக்டர் கணேஷ் ஐயா. சின்னதொரு பிரச்சனைனாலும் கூப்பிடுவார். முருகேஷ் இது என்ன நடந்தது பாருங்க, ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல, தொந்தரவு பாட்டது பாருங்க அப்படின்னு உடனடியாக அந்த கட்டத்தை எடுத்து பார்த்தோம்னா சரியான பதில் கிடைக்குதுங்க. இங்கே சந்திரநாடி தெரிந்த அற்புதமான நபர் நமது கணேஷ் புத்தக விற்பனையாளர் தெளிவாக சொல்லுவார். சரிங்களா ஐயா? இந்த விதியின் அடிப்படையில் அவரும் GKAவின் மாணவர், ரொம்ப நாள் ஜாதகம் பயின்று கொண்டு வருகிறார். இந்த சந்திரநாடி கிடைத்த பிறகு யாம் சொல்லும் பலனில் 100க்கு 80% மிக சரியாக வருகிறது என்பது ஆணித்தரமான கருத்து. அதற்கு முன் அதற்கு பின், சந்திரநாடிக்கு முன் சந்திரநாடிக்கு பின் என்ற அடிப்படையில் மிக பிரமாதமாக எனக்கு கை கொடுத்து இந்த சந்திரநாடி. சென்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நபர் எனக்கு இந்த விஷயத்தை நான் எப்படி அணுகுவேன், உடனடியாக அடுத்த 2 நாட்களில் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அந்த கொடுத்த நாளில் சரியாக இந்த நேரத்துக்கு உங்களுக்கு பதில் கூறுகிறேன் என்று சொல்லி தெளிவாக பதில் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த சந்திரநாடி மிகவும் அற்புதமான விஷயம். சந்திரநாடி இது மட்டும் தான் சொல்ல முடியுமா? குழந்தை பிறப்பும் சந்திரநாடியும் இந்த தலைப்பில் எடுத்துக்கிட்டோம்னா காரக கிரகத்தின் மீது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். பிறந்த கால குருவின் பார்வையில் சந்திரன் பயணித்தால் அன்றைய ஜாதகம் கேட்க வந்திருப்பவர் நிச்சயமாக குழந்தை, குருவினுடைய காரகத்துவங்கள், ஒரு நல்ல சுபமான காரியம், திருமணம் மற்றும் அவருடைய உடம்பு சார்ந்த ஒரு கொழுப்பு, அந்த சம்பந்தமாகத்தான் கேள்வியை கேட்பார் என்று உறுதியாக சந்திரநாடி படித்த நண்பர்களுக்கு உறுதியாக தெரியும். அந்த அடிப்படையில் ஒரு உதாரண ஜாதகத்துடன் கோச்சாரம் மிதுனத்தில் குரு, துலாத்தில் சந்திரன், பிறப்பு ஜாதகம்
மீன லக்னம், மேஷத்தில் குரு பயணிக்க, மேஷத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய். இந்த அமைப்புப்படி அந்த ஜாதகம் பார்க்கும் இந்த நாளில் சந்திரன் குருவை நேரடியாக 7ஆம் பார்வையாக பார்க்கும் பட்சத்தில் இவர் குழந்தை பிறப்பை கேட்க வந்திருக்கிறார் என்பதை தெளிவாக சொல்லிவிடலாம் எடுத்த உடனே. சரிங்க, இதற்கு பதில் கோச்சார குரு பிறந்த கால செவ்வாய் மீது பயணித்துக் கொண்டிருக்கிறது. கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் இந்த செவ்வாய் மீது குரு பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த பிறந்த கால செவ்வாய் மீது போகிறது என்றாலே இந்த இரத்தத்தில் இருக்கும் செவ்வாய் என்பது இரத்தக்காரகன். அந்த இரத்தத்தில் இருக்கும் கொழுப்புகளால் குழந்தை பிறப்பை தாமதப்படுத்துகிறது அல்லது தடை செய்கிறது என்பதை தெளிவாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த அமைப்பிற்கு நடப்பு திசாபுத்தியும் அங்கே சுட்டிக்காட்டுகிறது. 11ஆம் அதிபதியின் நடப்பு தசாபுத்தி. அந்த அடிப்படையில் 11ஆம் இடம் நமக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி என்பதால் இங்கே தசாபுத்தியே முடிவாக அவருக்கு பதில் சொல்ல பயன்படும் என்பதாலும் இவர் தனது நல்ல ஒரு மருத்துவரின் ஆலோசனைப்படி தீவிரமாக மருந்து எடுத்துக்கொண்டால் உறுதியாக குழந்தை பிறக்கும் என்று அவருக்கு ஆணித்தரமாக பதில் உரைக்கப்பட்டது. ஆக குழந்தையும் சந்திரநாடியும் என்ற அடிப்படையில் குழந்தைகளுக்கும் அன்றைய கோச்சாரத்தில் சந்திரன் பயணிக்கும் நிலையும் வைத்து உறுதியாக பதில் சொல்ல முடியுமது எனது கருத்து. இரண்டாவதாக, இவ்வளவுதானா என்றால் இன்னும் இருக்கிறது. ஒருத்தருக்கு கடன் எப்படி வரும் அதை சந்திரநாடில் சொல்ல முடியும் என்றால் உறுதியாக சொல்லலாம். கடனுக்கான காரகரகம் அனைவருக்கும் தெரிந்ததே, கேது பகவான் ஆச்சுங்களா. இன்றைக்கு கோச்சாரப்படி கேது நடந்து போய்கொண்டது கன்னியில். கன்னியில் யாராருக்கெல்லாம் எந்தெந்த கிரகங்கள் உள்ளது ஒரு 2 பேர் சொல்லுங்க போல. ஒருத்தர் சொல்லுங்க, கன்னியில் என்ன கிரகம் ஓடிட்டு இருக்குங்க? சந்திரன். ரைட். நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உங்களது தாயாருக்கு மனநிலை அல்லது உங்களை சரி பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களுக்காகவும் ஏதோ ஒரு விஷயத்திற்காக நீங்கள் இப்பொழுது பணம் என்ற விஷயத்தை உறுதியாக கடனாக பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உண்மையா போய் தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க. சரிங்களா? சரி, வேற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணியில் எந்த கிரகம் ஓடிட்டு இருக்குங்க? சனி ஓடிட்டு இருக்கு. ரைட். சரி, அப்போ ஜனன காலத்தில் சனி ஓடிட்டு, அதான் கேட்குறேன். ஜனன காலத்தில் சனி இருக்கும். கன்னியில் இப்பொழுது சந்திரன் ஓடிக்கொள்ளது. ரைட்டா? சரி, உங்களுக்கு சந்திரன் எங்க இருக்காருங்க? சிம்மத்தில். ரைட். அடுத்து, அதாவது சிம்ம வீட்டில் சந்திரன் பிறந்த கால ஜனனகால சந்திரன் இப்பொழுது கோச்சாரத்தில் சனி மீது பயணம், கன்னியில் பயணம். தொழிலுக்காக உறுதியாக நீங்கள் கடன் வாங்க போகிறீர்கள். உங்களுடைய முன்னோர் நலமாக இருக்கலாம், உங்களுடைய குலதெய்வத்திற்காக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உடல் நோய் தீர்க்கும் நடவடிக்கையாக இருக்கலாம் என்பதே உறுதி. என்ன நடந்துகிட்டு இருக்குங்க? அதுதான் உங்க உடம்பு தான், அதான் சொன்னேன் நான். சரிங்களா? ஆக இதை போல் வேற ஏதாவது கேட்கறதா கேளுங்களா. இதை போல் கடனும் சந்திர நாடியும் என்ற அடிப்படையில் ஒரு எந்த இன்றைக்கு கோச்சாரத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கும் அந்த பாவகத்தில் எந்த கிரகம் உள்ளதோ அந்த காரகத்துவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கடன் வரும் என்பது உறுதியாக சொல்லலாம். அதற்கு அடுத்தது, இன்னைக்கு நிறைய நம்ம ஜோசிகார் படிச்சுட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம். யாருக்கு எந்த ஜோதிடம் வரும்? ஒரு சின்ன அலசல். சரிங்க ஐயா, நமஸ்காரங்க ஐயா, வாங்க. சரிங்க, யாருக்கு எந்த ஜோதிடம் ஈஸியா வரும் அதை ஒரு 2 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடலாம். லக்ன பாவத்திற்கு கேந்திர திரிகோணங்களில் சந்திரன் அமையப்பெற்ற ஜாதகர்கள் யார் கை தூக்கும் போலாம்? லக்ன கேந்திரத்திற்கு கேந்திரம் மற்றும் திரிகோணத்தில் மற்றும் 11 10 11 இந்த இடத்துல சந்திரன் இருக்குங்க. யாரா இருக்கீங்க? யாராவது இருக்கீங்க? ரைட். இவர்கள் தொட வேண்டிய ஜோதிட முறை பிரசன்னம். பிரசன்னத்தை கையில் எடுத்தால் உறுதியாக நீங்கள் ஜொலிக்க முடியும். ஜோதிட துறையில் பிரசன்னம் பார்த்துட்டு இருக்கீங்களா? நல்லா வருதுங்களா? வருதுங்களா இல்லைங்களா? எஸ், ரைட். ஆதாரம் உள்ளது.
சரிங்க. அடுத்தது லக்ன கேந்திரத்துக்கு மற்ற இடங்களில் 6, 8, 12 மற்றும் இதர இடங்களில் சந்திரன் பயணிப்பவர்கள் பாரம்பரிய முறையில் அருமையாக ஒரு பதில் கிடைக்கும். சரிங்களா? சரி. யாரு தாந்திரிக மாந்திரிக முறைகளை பயன்படுத்தலாம், சிறப்பாக வரலாம்? 3, 6, 10, 11 ராகு கேதுக்கள் பயணிக்க அந்த ஜாதகர் ஜோதிட முறையில் மாந்திரிகம் தாந்திரத்தை புகுந்து விளையாடலாம், சிறப்பாக வரும் எங்களுடைய குருநாதரின் வழிகாட்டுதலின்படி. ஸோ இந்த முறையை கையெடுத்து நாம் பயணித்தால் ஜோதிடத்துறையில் நிச்சயமாக அருமையான முறையில் பதில் சொல்லி மக்களுக்கு பிரபலமாக நீங்கள் அருமையாக உங்களுடைய சம்பாத்தியத்தை உயர்த்திக் கொள்ளலாம் என்பது அடியனின் கருத்து. இந்த அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு ஜாதகத்தை உங்களுக்கு முழுதுமாக சொல்லி ஒரு விளக்கத்தை தர இருக்கிறேன். ஐயா, டைம் இருக்குங்களா ஐயா? சரி. அதாவதுங்க, ஒரு தொழிலில் மிகப்பெரிய அந்தஸ்து, நல்ல மாடி வீடு, சுபிட்சமான வண்டி வாகனங்கள், இது மாதிரிலாம் இருக்கணும்னா எந்த மாதிரி ஜாதக அமைப்பு? ஒரு ஜாதகத்தை தரேன், நீங்களே பதில் சொல்லுங்க. நாலு 3/1977 மாலை 5 மணி, ஆண் ஜாதகம், பிறந்த ஊர் பழனி. டேட் ஆஃப் பர்த் முதல்ல சொல்லலாங்களா? போட்டுக்கிட்டீங்களா? சரிங்க. 4/3/1977 மாலை 5 மணி, பிறந்த ஊர் பழனி. சரிங்க. இவர் கடகலக்கணம், லக்கணத்தில் சனி வக்கரம் 17 டிகிரி, லக்கணம் 29 டிகிரி, சந்திரன் சிம்மத்தில் 1 டிகிரி, ராகு துலாத்தில் 3 டிகிரி, செவ்வாய் மகரத்தில் 24 டிகிரி, கும்பத்தில் சூரியன் 20 டிகிரி, புதன் 10 டிகிரி, மீனத்தில் சுக்கிரன் 28 டிகிரி, மாந்தி 25 டிகிரி, மேஷத்தில் கேது 3 டிகிரி, இங்கே ரிஷபத்தில் குரு 1 டிகிரி. இவருடைய நடப்பு தசா புத்தி செவ்வாய் திசையில் சூரிய புத்தியில் சனி அந்தரம். இது கிரகநிலைகள். சரிங்களா? இவருக்கு இந்த செவ்வாய் திசை வரும் வரையில் இவருடைய தொழில் என்பது அவ்வளவாக பேசும்படியாக இல்லை. செவ்வாய் திசை வந்தவுடனே கிட்டத்தட்ட செவ்வாய் உச்சம், செவ்வாய் 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்த்து 8ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்கிறது. இதற்கு பதில் அவருடைய உடல் நலம் மிக சிறப்பாக இருக்கும். செவ்வாய் உச்சம் உறுதியாக அவர் நல்ல சிறப்பான நிலபுலன்களை கொண்டிருப்பார். அவர் தந்தை சொத்துக்களை இழந்திருப்பார். இந்த குழந்தை பிறந்தவுடனே அவர் தந்தைக்கு சொத்துக்கள் ஒரு சொத்து கைவிட்டு போயிருக்கும் என்பதெல்லாம் பாரம்பரிய அடிப்படையில் எடுக்கக்கூடிய பலன்கள். நான் இவருக்கு ஜோதிடம் பார்த்த நாளன்று சுக்கிரன் துலாத்தில் பயணித்துக் கொண்டிருந்தது. எனது 20 ஆண்டுகால நண்பர் இவர். ஆனாலும் இவர் முஸ்லீம் இனம், அது சொல்லி ஆகணும். ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. ஏதோ ஒரு நாள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ பேச்சுவார்த்தையாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைமெல்லாம் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டு வாங்கினவங்கள பார்த்த உடனே நீங்கள் மிகப்பெரிய வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னேன்.
அவர் ஒன்றுமே பேசலை, வாங்க அப்படின்னு கூட்டி போய் காமிச்சார். கிட்டத்தட்ட 5000 சதுரடியில் அந்த பெல்ட்டு பீம் போட்டு கடக்கால் எடுத்து கொண்டிருந்தார்கள். சிம்பிளாக செவ்வாய் உச்சம், இங்கே சுக்கிரன் உச்சம், 4ஆம் இட அதிபதி சுக்கிரன் 28 டிகிரி. இவர் மிகப்பெரிய மாட மாளிகை, கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா போட்டு வீடு கட்டிட்டு இருக்காருங்க. இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கு. கிட்டத்தட்ட 4 வருஷமா வேலை நடந்துகிட்டு இருக்கு. ராகு மீது சுக்கிரன் பயணிக்கும் அந்த காலத்தில், அதாவது சுக்கிரன் அது ஒவ்வொரு மாத கிரகமாக இருந்தாலும் நான் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. சரி, அதற்கு இப்போ என்ன நான் சொல்லக்கூடியதுன்னா, இதே காலத்தில் கடந்த சுக்கிரன் இங்கே துலாத்தில் பயணிச்சுட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மனிதன் எத்தனை கார்களை வாங்க முடியும்? யாராவது ஒரு பதில் சொல்ல முடியுமா? எத்தனை கார் வாங்கலாங்க? எத்தனை கார் வாங்கலாங்க? எப்படிங்க? ஒரு 4 வாங்கலாம். சரி, ஒரே மாசத்துல 5 கார் வாங்கினாருங்க. 5 கார், சாதாரண கார் இல்லை. ஒவ்வொரு கார் வாங்கும்போதும் நான் உடனிருந்தேன். என்னுடைய மொபைலில் அனைத்து போட்டோவும் உள்ளது. முதல் கார் ஜீப், 2வது கார் எம்ஜி, 3வது கார் ஜாக்குவார், 4வது கார் லேண்ட் ரோவர், 5வது கார் பேர் மறந்துட்டேன், 5வது கார் எஸ்யூவி, மிக பிரம்மாண்டமான கார். அந்த லேண்ட் ரோவருக்கு அடுத்தது ஒரு கார் வாங்கினாலும் அந்த பேர் மட்டும் மறந்துடுச்சு. 5 கார்கள். அவருடைய வீடு 10 கோடி ரூபாய் மதிப்பு. அதுக்கும் அங்கே கண்ணில் ஜொலிக்கிற அளவுக்கு மின்னணு சாதனங்கள். இதுதான் அங்கே சுக்கிரன் உச்சம் என்பதை சொல்ல வருகிறேன். சுக்கிரன் உச்சம் என்பதால் ஒரே மாதத்தில் அவருக்கு 3 பொட்ட குழந்தைங்க, கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார் என்ற அடிப்படையில். செவ்வாய் உச்சம், தனித்துவமான தொழில் செய்து கொண்டிருக்கிறார். யாரும் செய்யாத தொழில். ஹைதராபாத்தில் அனைத்து தொழில் அந்த தொழில் நடந்துகிட்டு இருக்கும். குழந்தைகள் சாப்பிடக்கூடிய இந்த குர்குரேன்னு சொல்லக்கூடிய இந்த கார்ன் ஃப்ளோர், அதில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சில ரெடி டு ஈட் ஐட்டம் சொல்லுவாங்க. குழந்தைங்க சாப்பிட்ற குடல் மிட்டாய் அமைப்பு. பல கோடிக்கை அதிபதி செவ்வாய் திசை வந்த உடனே ஒவ்வொரு நாளும் இந்த ஜாதகத்தை அவர் எனக்கு பார்த்து இதை சொல்லுங்கள் என்றால், இன்னைக்கு நான் கார் வாங்கணும்னா பார்த்து சொல்லுங்க அப்படி. ஒரே மாசத்துல இந்த 4 ஒரு வாரத்துக்கு ஒரு கார் வாங்கினாருங்க. அந்த அமைப்பு இந்த ஜாதகத்தில் உள்ளது. அதை மட்டுமா, எந்த நோய் பார்க்கும்? இவர் செவ்வாய் சனியை பார்க்கிறது. செவ்வாய் சனி பார்த்தா நோய் வரும் இல்லையா? அவர் கொரோனாவால் மிகப்பெரிய துன்பத்தில் கிட்டத்தட்ட 24 பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபா செலவு பண்ணி உயிர் காக்கப்பட்டது. உயிர் காப்பதன் பொருட்டு செவ்வாய் லக்னத்தையும் சந்திரனையும் பார்த்ததே அவர் உயிர் பிழைத்ததுக்கான காரணம். 3வதாக இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சந்திச்சு, இப்போ ராகு சுக்கிரன் மீதும், கோச்சார ராகு ஜனனகால சுக்கிரன் ராகு மீது பயணித்துக் கொண்டிருக்கிறது. நான் எடுத்த உடனே கேட்ட கேள்வி, உங்கள் மனைவி, உங்களது சகோதரி அல்லது உங்கள் குழந்தை, இதில் 3 பேருக்கு யாருக்கு வைத்தியம் சிவியராக பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஆமாங்க, எங்களுடைய சகோதரிக்கு டயாலிசிஸ் போயிட்டு இருக்குங்க. ஸோ ஜாதகத்தை பார்த்த மாத்திரம் அன்னைக்கு ஜோதிடம் அப்போவே இதுதாங்க உங்கள் வீட்டில் நடந்திருக்கு, பார்த்து எச்சரிக்கையா இருங்க. இப்பொழுதும் இன்றைக்கும் செவ்வாய் உச்சம், அதன் மேலே செவ்வாய் போய்கொண்டுள்ளது. நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக போக வேண்டும். சனியின் பார்வையில் செவ்வாய், பார்த்து போங்க, பார்த்து வாங்க அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் இந்த செவ்வாய் உள்ள வந்த உடனே ஒரு கிரகத்திற்கு இங்கே பாதகம் நடக்கவில்லை என்றாலும் நாம் அவருடைய நண்பர் ஜோதிடர் என்ற ரீதியில் அவ்வப்பொழுது எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு எந்த ரீசன், என்ன காரணம் என்றால், இந்த சந்திரநாடி பயின்றது மட்டுமே எனக்கு காரணம் என்று சொல்லி அனைவரையும் நீங்கள் எந்த விதத்தில் வேணாலும் பார்த்து கொண்டுள்ளுங்கள், எதில் வேணாலும் படிச்சிங்க. ஒரு ஜாதகர் நம்மளை நாடி வரும்பொழுது வந்த உடனே அவர் கேள்வி நம்ம தொட்டோம்னா அவர் ஆஃப் ஆயிடுவார். அதுக்கடுத்து அவர் பேச ஆரம்பிச்சிடுவார். அந்த அடிப்படையில் சந்திரநாடி என்பது மிக சிறப்பான ஒன்று என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த ஸ்ரீ ஈசன் ஜோதி நிலையம் நிர்வாகிகள், தலைவர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது செல் நம்பர் 9789487287 984
94 87 2 87. வாழ்க வளமுடன்.